கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம எய்ம்ஸ் நார்செட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி வந்து எய்ம்ஸ் நார்செட் 8 எப்படி அப்ளை பண்ணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டோட சினாப்சிஸ் தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் மதுரை இருக்கா இல்லையா, வருமா வராதா, எல்லாத்துக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேகன்சிஸ் என்னென்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நான் அப்ளை பண்ணலாம், தென் ஏஜ் லிமிட் என்ன, இதே ஏஜ் லிமிட் கிராஸ் ஆயிடுச்சு, அதாவது எனக்கு 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் எக்ஸாம் எழுத முடியுமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்கலாம். அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேகன்சிஸ் அவங்க வந்து நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ 1794 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நியர் அபவுட் 1800 வேகன்சிஸ் வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் டைமும் இதே அளவுக்கு தான் வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது லிஸ்ட் ஆஃப் எய்ம்ஸ், எந்தெந்த எய்ம்ஸில் எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட்டினாலில் 96, புவனேஸ்வரில் 37, பிலாஸ்பூரில் 5, தியோகரில் 84, கோரக்பூர் 62, கவுஹாத்தி 150, தென் கல்யாணி 49, அந்த மாதிரி ஒவ்வொன்று இது கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல எங்கே அதிகம்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் எய்ம்ஸ் பாட்னால 308 அதிகம். அப்புறம் வந்துட்டு சிஏபிஎஃப்எம்எஸ் அந்த இது இன்ஸ்டியூட்டில் 300 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் டெல்லியில் அதிகம். ஓகேவா? ஸோ அரவுண்ட் எல்லாமே எல்லா இன்ஸ்டியூட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் 1794 இருக்குது. ஸோ எல்லாரும் கேட்டது எய்ம்ஸ் மதுரை இந்த லிஸ்ட்டில் இல்லை, கரெக்டாக? ஸோ எய்ம்ஸ் மதுரை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் எய்ம்ஸ் மதுரைக்கு ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, அதாவது நார்செட் 8ல் வராது. ஸோ வேறு யாராவது வந்துட்டு இல்லை மதுரை ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் நம்பாதீங்க. ஆட் பண்ணுறது எதா இருந்தாலும் 17th ஆஃப் மார்ச், லாஸ்ட் டேட் வந்து 17 மார்ச் தான், கரெக்டாக? ஸோ அதுக்குள்ளே அவங்க நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி எய்ம்ஸ் மதுரை ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டுமே எய்ம்ஸ் மதுரை வரும். ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு வரையும் கண்டிப்பாக வந்து எய்ம்ஸ் மதுரை கிடையாது, இந்த வருஷம் நார்செட் 8ல் கிடையாது. ஸோ முக்கியமான விஷயம், எல்லாரும் நிறைய பேர் கேட்டது அதான், மதுரை வருமா வருமான்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ யூ ஃபஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். ஓகேவா? உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்சதை நீங்கள் சாதிப்பீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லிடுறேன். பிஎஸ்சி நர்சிங் இருந்தாலே போதும். பிஎஸ்சி போஸ்ட் பேசிக்காக இருந்தாலும் சரி தான், இல்லை பிஎஸ்சி நர்சிங், ஏதோ ஒரு பிஎஸ்சி நர்சிங் வித்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் வந்துட்டு நான் டிப்ளமோ தான் வச்சுருக்கேன் அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ரெண்டுத்தில் எதா ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். பிஎஸ்சி நர்சிங் இல்லை போஸ்ட் பேசிக் நர்சிங் இருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா டிப்ளமானா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நர்சிங் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ எனி ஆஃப் த நர்சிங் கவுன்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே போதும். டெல்லி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஏதோ ஒரு ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், இல்லை ஐஎன்ஐ, இந்தியன் நர்சிங் கவுன்சில், ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாலே போதும். நீங்கள் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாம். ஸோ நார்செட்கான ரேபிட் ரிவிஷன் கோர்ஸ் வந்துட்டு 1 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். அந்த ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் ஒரு ஃபோன் நம்பர் வருது பார்த்தீங்களா, 7418581443, அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தருவாங்க. தென் ஏஜ் லிமிட் முக்கியமான பார்ட் இதுதான். ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது எனக்கு ஏஜ் லிமிட் இருக்கா இருக்கா இருக்காதா. ஓகேவா? இந்த பார்ட் அநேகமாக உங்களுக்கு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எய்ம்ஸை பொறுத்த வரையும் 30 இயர்ஸ் தான் அன்ரிசர்வ்டாக இருந்ததுங்கன்னா. சப்போஸ் உங்ககிட்ட வேலிடான ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணலாம், அதாவது 33 இயர்ஸ். ஓகேவா? இதே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா 30 + 5 இயர்ஸ், 35 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி. இதே வந்து உங்களுக்கு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஏதாவது இருக்குது, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டோட இருந்தீங்கன்னா நீங்கள் 40 இயர்ஸ் வரையும் எலிஜிபிள். ஸோ கன்சைஸ் பண்ணி சொல்லணும்னா 33, அன்ரிசர்வ்டாக இருந்தால் 30 இயர்ஸ், ஓபிசியாக இருந்தால் 33, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35,
இதே டிசபிலிட்டியோடு இருந்தால் 40 இயர்ஸ். சப்போஸ் எனக்கு ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சு. ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அன்ரிசர்வ்டாக இருக்கேன், எனக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஓபிசியாக இருக்கேன், எனக்கு 33 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. தென் எஸ்சி எஸ்டியாக இருக்கேன், எனக்கு 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் நார்செட் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எஸ், நீங்கள் நார்செட் எழுதலாம். ஓகேவா? ஸோ எப்படி எழுதலாம்? சப்போஸ் நீங்கள் 33 ப்ளஸ், அதான் அன்ரிசர்வ்டு ஓபிசி எல்லாமே. இப்போ அன்ரிசர்வ்டில் அவங்க சப்தஜங் அண்ட் சிஎஸ்சிஐ கொல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இந்த இது நான் காட்டுறேன் பாருங்க, கீழே இருக்கு ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சப்தஜங் ஹாஸ்பிட்டல் 56 வேக்கன்சி, அப்புறம் சிஎன்சிஐ கொல்கட்டா 61 வேக்கன்சி. ஓகேவா? இந்த வேக்கன்சிக்கு அவங்க ஏஜ் லிமிட் தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னன்னா அன்ரிசர்வ்டாக இருந்தால் 35 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ஓபிசினா என்ன? 35 ப்ளஸ் 3 இயர்ஸ் வரும், 38 வயசு, 38 வரையும் எழுதலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 35 ப்ளஸ் 5 இயர்ஸ் வரும், அப்போனா 40 இயர்ஸ் வரையும் எழுதலாம். ஸோ அதனால தான் சொன்னேன், இப்போ நான் எனக்கு அன்ரிசர்வ்டாக இருக்கேன், 30க்கு மேலே போயிடனாலும் நீங்கள் இந்த 2 இன்ஸ்டியூட்டுக்கான எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதுக்கும் எக்ஸாம் காமன் தான், நார்செட் ஒரே எக்ஸாம் தான். நீங்கள் கிளியர் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு 30 ப்ளஸ் இருக்குது, 33 ப்ளஸ் இருக்குது, 35 ப்ளஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த 2 இன்ஸ்டியூட்டுக்கும் சேர்த்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ அந்த ஏஜ் பார் ஆனவங்க இதை கன்சிடர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நார்செட்க்கு. தென் எக்ஸாம் பேட்டர்ன் லாஸ்ட் இயர் எடுத்துகிட்டு வந்த மாதிரியே தான் இந்த வருஷமும் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜாக வைக்கிறாங்க. ஸ்டேஜ் 1 ப்ரிலிம்ஸு 100 எம்சிக்யூஸ் இருக்கும். 20 அது வந்து அதுலேயும் என்னென்னா 20 எம்சிக்யூ 18 மினிட்ஸில் முடிக்கணும். ஓகேவா? ஸ்டேஜ் 2 வந்து 160 எம்சிக்யூஸ் இருக்கும், அது 40 எம்சிக்யூ 45 மினிட்ஸில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியான பேட்டர்ன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நிறைய பேர் இதில் தான் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. ஏன்? நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடையாது. இதுவரையும் நம்ம எழுதின மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின்லாம் எழுதிடுவோம், தெரியாத கொஷின்லாம் அடுத்தது வந்து எழுதுவோம். இதான் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுது. ஆனால் அந்த 18 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கரெக்டாக கன்சைஸாக எழுதணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, சில பேர் வந்து கொஷின்ஸு கம்மியாக எழுதிடுவாங்க, இல்லை சில பேர் ரொம்ப அதிகமாக எழுதிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? 2 சினாரியோலுமே வந்துட்டு நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறதுன்னா, ப்ராக்டிஸ் மட்டும்தான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரம் மீன்ஸ் நீங்கள் கரெக்டாக 20 கொஷின் 18 மினிட்ஸில் முடிஞ்சிடும், மோஸ்ட்லி முடிக்க முடிஞ்சிடும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? நீங்கள் எத்தனை கொஷின் அதை ஓவராலாக கரெக்டாக எழுதுறீங்க, எத்தனை கொஷின் நெகட்டிவாக எழுதுறீங்கன்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா, நான் எங்களோட அப்ளிகேஷன் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது, ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு பர் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் தான், 990 ருபீஸ் தான். 20 ப்ளஸ் மாடல் இருக்கும். நார்செட் 8 ப்ரிலிம்ஸ்க்கான மாடல் 20 மாடலுக்கு மேலே வச்சுருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிக்கலாம். அது பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஃபீஸ் எல்லாரும் கேட்டிருந்தாங்க. ஃபீஸ் வந்துட்டு ஆல்ரெடி நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். 3000 ருபீஸ் ஃபார் அன்ரிசர்வ்ட் ஓபிசி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 2400. சப்போஸ் அவங்க எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அந்த 2400ம் அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? தென் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு சென்னை, மதுரை, திருச்சி அந்த மாதிரி இடத்துலலாம் கூட எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. லாஸ்ட் அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 17th மார்ச் தான் வந்துட்டு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.